ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் கடலை மாவு இருந்தாலே போதும். 10 நிமிஷத்தில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். எப்போவுமே மாவு ஐட்டம் செய்யும் பொழுது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு உருண்டையும் இல்லாமல் நல்லா லிக்விடாக வந்துடும் நமக்கு. ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது, 2யும் சேர்த்துடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கடலை மாவை சேர்த்துடலாம். ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாதி தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை மேலே சேர்த்துடுறேன். நீங்கள் தக்காளிக்கு பதிலாக நீங்கள் வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், கேரட் துருவி சேர்த்துக்கலாம். இது போல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்பூனை வச்சு அப்படியே நம்ம சேர்த்துருக்கிற தக்காளியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே நல்லா வந்து மாவு வெந்து வரும். ஃபுல்லாக வச்சுட்டு செஞ்சோம்னா அடியில் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடும், தீஞ்சு போயிடும். கம்மியில் வச்சு செஞ்சோம்னா நல்லா அழகாக பொன்னிறமாக வந்து வெந்து வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். இன்னொரு பக்கமும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கத்தியோ இல்லை இந்த மாதிரி பீஸா கட்டரை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையில் இது போல் நம்ம செஞ்சோம்னா ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். கொஞ்சம் புதுவிதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.